பெரிய பாஸ்டரு 200 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு கோர்ட்ல நின்னாராம். ஏன்னா கோர்ட்ல அன்னைக்கு தீர்ப்பு கொடுக்கறாங்க ஒரு கைதிக்கு. என்ன தீர்ப்பு தெரியுமா? அவன் ஒரு தவறு செஞ்சதுனால அவனுக்கு ஆயுள் தண்டனை எழுத போறாங்க. எழுதும் போது பாஸ்டர் அங்க இருந்து எந்திரிச்சு சொல்றார், தயவு செய்து அவரை மன்னிங்க, இந்த ஒரு முறை அவரை விடுங்கன்னு சொல்லும் போது ஜட்ஜ் சொல்றாரா, நீ சொல்ற காரணம் கரெக்டா இருந்துச்சுன்னா நான் விட்டுருவேன். என்ன காரணத்துக்காக விடணும்? உன் நண்பன்றதுக்காக. அதுக்கு பாஸ்டர் எந்திரிச்சு சொன்னாரா, என் நண்பன் கிடையாது, என் விரோதி. ஏன் விரோதி? ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணும் போது கல்லெடுத்து எறியுமா, கல்லெடுத்து எறியறது மாத்திரம் இல்ல, நான் பைக்ல போனா அங்க இருந்து என் டயரை பஞ்சர் ஆக்கிடுவான், என் வீடவே பத்த வச்சவன், என் பிள்ளைகளை கொன்றவன், அவன் என் இந்த உலகத்துல எனக்கு விரோதி. அவனால் அவன் ஒருத்தன் தான். பின்ன ஏன் இவனை காப்பாற்றணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், நேற்றைக்கு ராத்திரி நான் ஜெபம் பண்ணும் போது இயேசு கிறிஸ்து என்கிட்ட வந்து பேசினார், உனக்கு அவன் விரோதினாலும் எனக்கு அவன் பிள்ளையா இருக்கிறான், காப்பாற்றுன்னு சொன்னாராம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என் ஆண்டவர் காப்பாற்ற கூடாதபடிக்கு யாருமே இந்த சர்ச்சில் இல்லைங்க. இன்னைக்கு சர்ச்சில் நீ உட்கார்ந்து இருக்கிற, ஆனால் நீ நல்லது செஞ்சதுனால அல்ல, நீ பாவம் மேல பாவம் செஞ்சாலும் என் கர்த்தர் மேல கிருபையை காமிச்சதுனால.